கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டேஸ்வரி ரேவதியை தந்திரமாக கூட்டிகிட்டு போய், ரேவதி நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், உனக்கும் மருதுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்கிறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா இது திடுதுப்புன்னு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம்னு சொல்கிறீங்களே, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அப்பாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் செய்கிறது தப்பல்ல வாங்குறாங்க. இங்கே பாரு ரேவதி, இது ஒன்றும் தெரியாமல் நடக்க போகிறதில்ல. சும்மா சிம்பிளாக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கையெழுத்து போட்டால் போதும். நம்ம கல்யாணம் தான் 6 மாதம் கழிச்சு கிராண்டாக மதுரையில் வச்சுக்கலாங்கிறாங்க. மாப்பிள்ளை அர்ஜென்ட் வேலையாக வெளிநாடு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால இப்போதைக்கு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு போயிட்டோம்னா அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பிஸ்னஸ் விஷயமா ஏதோ உன்னோட கையெழுத்தெல்லாம் தேவைப்படுதுங்கிறாங்க. நீ தான் அவரோட மனைவின்னு உறுதியானதுக்கு அப்புறம் தான் அவரும் பிஸ்னஸில் ஏதோ இன்னும் உன் மேலே இப்போ ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால தாம்மா கையெழுத்து கேட்குறாங்க. தயவுசெய்து இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் மொல்லமாக கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாங்க. இதை நம்பிக்கிட்டு இருக்கிற ரேவதியும், சரிம்மா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நீங்கள் என்ன என்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவீங்கங்கிறாங்க. ஆமாம் ரேவதி, எப்போவும் உன்னோட நன்மைக்காக தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சரி இப்போ கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ரேவதியை சம்மதிக்க வச்சிடறாங்க சாமுண்டேஸ்வரி. மருது சூரியகலா 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. மாலிங்கைமா வந்து நிற்கிறத பார்த்த ரேவதி, ஆமாம் நீங்கள் தான் இவ்வளோ அவசரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க, ஆனால் அவங்க நிதானமாக தானே செய்கிறாங்க, வெளிநாடு போகிறேன்னு வேற சொல்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருந்தா நம்மளும் பார்த்துருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லவும், மருது சமாளிக்கிறதுக்காக தாத்தாவும் பாட்டியும் காசிக்கு போயிட்டாங்க ரேவதி. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேங்கிறாங்க. இதுக்கு நான் வீட்டு இருக்கிற ரேவதி, ஓ அப்படியா, சரி சரி, அப்போ சரி கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் வந்து கூப்பிடுறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது. ப்ரூஃப் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதும் கையெழுத்து போகிற நேரத்தில் திருப்திக்காக நீங்கள் மாலையை மாற்றிக்கலாம், அடுத்ததும் தாலி இருந்தால் தாலியில் கட்டிக்கலாம், இல்லைன்னா கையெழுத்து போட்டால் போதும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது சரி நாங்கள் முதல்ல கையெழுத்து போட்டுடுறோம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அவசர அவசரமாக எல்லா வகையான ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸரும், சரி மேடம் இந்தாங்க இந்த இதில் பொண்ணு மாப்பிள்ளையும் முதல்ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரேவதி பேனா வாங்குறதுமே கரண்ட் கட் ஆயிடுது. கையெழுத்து போட போகிற நேரத்தில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. அவசரமாக தெரியுது, எதுக்கும் கரண்ட் வரட்டும், அதுக்கப்புறமா நல்ல காரியத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆஃபீஸர். சாமுண்டேஸ்வரி பதறாங்க, சார் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆகுமா, இது ஆஃபீஸில் எல்லாம் நம்ம நல்ல நேரத்தில் கையெழுத்து போட்ட வேண்டியதானே, கரண்ட் பற்றி என்ன, கரண்ட் வந்தாலும் சரி வரலைன்னா சரி, இந்த வெயில் காலத்தில் இப்படித்தான் இருக்குங்கிறாங்க. அப்படி இல்லை மேடம், என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அதில் ஒரு தடங்கள் வந்திருக்குன்னா கொஞ்சம் பொறுத்து செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. இருங்க நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நான் வந்து கையெழுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பேசிட்டே அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த பக்கம் பேட்டரியும் ரிப்பேர்னு சொல்கிறாங்க. அடுத்தது கரண்ட் எப்போ வரணும்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால சாமுண்டேஸ்வரிக்கு நில கொள்ள முடியல. சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆகும். அங்கே பிரியா என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி. பிரியா அங்கே என்ன செஞ்சு வச்சிருக்கேன், கார்த்தி ஆஃபீஸ்க்கு வந்தானாங்கிறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே கார்த்தி சார் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, ஏதோ தகவல் தெரிஞ்சது வெளியில் ஓடி வந்தார். அப்போ லெஃப்ட் வழியாக இறங்கிட்டு வரும்போது தான் நான் லெஃப்ட்டுக்குள்ளே ஏறினதும் உடனே பின்னாடி ஒயரை போய் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாதி லெஃப்ட்டில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. அநேகமாக அவர் வெளியில் வர்றதுக்கு 1/2 மணி நேரமாவது ஆகும். நீங்கள் அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியத்தெல்லாம் முடிச்சுக்கோங்க மேடம்ங்கிறாங்க பிரியா. அதுக்கு தான் நானும் பார்க்குறேன், ஆனால் கரண்ட் வேறு இல்லாமல் போச்சு, என்ன செய்யணும்னு தெரியல, அவன் வேறு தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டான்னா அந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவான், அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது உன்னை தொலைச்சே போடுவேங்கிறாங்க. ஐயோ மேடம் என்ன செய்கிறீங்க நீங்கள், நான் தான் எனக்கு தகுந்த வரைக்கும் அவரை இப்போ லெஃப்ட்டில் வச்சு அடைச்சி வச்சுருக்கேன், இதையும் தாண்டி என்ன தப்பு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யட்டும், இதுதான் நான் தான் காரணம்னு தெரிஞ்சால் என்ன அப்படியே தூக்கி தொங்கிட்டுருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரியா சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் போ, உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ செஞ்ச காரியத்தை பார்த்தா கண்டிப்பாக அவன் வெளியே வந்துடுவான் போல இருக்குது, அந்த கூட வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதாவது இன்னும் ஏதாவது பண்ணுங்கிறாங்க. சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரியா அங்கே போய் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடியே காட்டி லிஃப்ட் ரெடி பண்ணுற ஆப்ரேட்டரை கூப்பிட்றாங்க. சார் சீக்கிரம் வாங்க சார், நான் பாதியில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேங்கிறாங்க. அப்போ ஆப்ரேட்டர் போனதும், ஐயோ யாரோ லிஃப்ட் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க சார், நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணி நான் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயரை சரியாக சீக்கிரம் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வெளியில் வராங்க. வந்ததும் மயில்வானத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களாங்கிறாங்க. இன்னும் இல்லை சகலை, நாங்களும் எங்கெங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அத்தை எங்கே போனாங்க, ரேவதி எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னே தெரியலைங்கிறாங்க, நீங்கள் உடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்கங்கிறாங்க. அப்போ மயில்வாகனம் ராஜராஜன் எல்லாரும் பறந்தடிச்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சாமுண்டேஸ்வரோட காரும் சூரியகலா காரும் நிற்கிது. இதுக்கு உடனே நம்ம கார்த்திகிட்ட சொல்லணும்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்திகும் நேராக அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது ரேவதி எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ தான் கார்த்தி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை கேட்குறாங்க. டே யார்டா நீ, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அவங்க எம்டி, எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சார் என் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம் தான், ஏன் நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு ரேவதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி ஓங்கி பலார்னு ரேவதி கணத்தில் அறையிறாங்க. யாருக்கு இந்த கல்யாணம் தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களுக்கே சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா அதனால என்னம்மா தப்பு, நீங்கள் என்னோட ஃபோனை வாங்கினீங்க, அப்போவே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்த ஃபோன் ஆஃபில் இருந்தது, ஆனால் கார்த்தி சார்கிட்ட பர்மிஷன் கேட்குறக்காக தான் நான் லீவ் சொல்லலான்ட்டு ஃபோனை பார்த்தேன், அப்போ ஃபோன் ஆஃபில் இருந்தது, ஃபோனை ஆன் பண்ணிட்டேன், எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆக போகுது சார்,
அப்படின்னு நான் தான் தகவல் சொன்னேங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு இன்னும் ரேவதி மேலே ஆத்திரம் கோபம் வருது. இங்கே கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் செஞ்சுருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாங்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. அப்போது ரெட்டாக இருக்கிற மருது வந்து எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஓங்கி பலார் பலார்னு அரைகிறாங்க. கார்த்தி, என்னடா நினச்சிட்டு இருக்க? என் பேரை நீ வச்சுட்டு என்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டா நீ கார்த்தி ஆயிடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. சார், என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? அவரும் கார்த்தி தாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ரேவதி, அவன் பேர் மருது. அவன் மட்டும் உன்னை ஏமாத்தல, உங்கள் அம்மாவை சேர்ந்து தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. கார்த்திங்கிறது நான் தான், ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரை நான் தான் உன் அத்தை பையங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி வருப்படுது. அம்மா, இவர் என்ன சொல்கிறாருங்கிறாங்க. இவன் சொல்கிறது எல்லாம் நம்பாதீங்கிறாங்க. இல்லை, நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு ராஜராஜனும் மயில்வாகனும் வந்து கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது என்ன, அப்பாவும் இப்படி சொல்கிறாங்க, மாமாவும் இப்படி சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் மட்டும்தான் ஏமா இப்படி சொன்னீங்க? அதுவும் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுச்சு. ஏமா இப்படி பண்ணீங்க? என்ன காரணம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் ரேவதி, நீ தான் என்னோட மனைவின்னு கார்த்தி உண்மையை உடைக்கிறாங்க. ரேவதி அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறாங்க. என்ன நடக்குது?